ஸ்மால் சாம்பிள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே சார். டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட். சரிங்களா? அதெல்லாம் இருக்கும். அப்ப n less than 30, n greater than 30. அதான் மெயின் பாயிண்ட். n less than 30, n greater than 30. n greater than 30னா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். இதுல பார்த்தீங்கன்னா இஜெட் டெஸ்ட் மட்டும் தான் இருக்குது. அதுல 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்னு பார்த்தீங்கன்னா மீன் டெஸ்ட், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் டெஸ்ட். இந்த மீன் டெஸ்ட்ல சிங்கிள் மீன் டெஸ்ட், டபுள் மீன் டெஸ்ட். அதே மாதிரி ப்ரொபோஷன்ல சிங்கிள் ப்ரொபோஷன் அண்ட் டபுள் ப்ரொபோஷன். இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் லாஸ்ட் கிளாஸ்ல. இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போதைக்கு உங்க சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 13 பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு தெரிஞ்சிடும். அப்போ லெஸ் தேன் 30னா என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கான்னு நான் செக் பண்ணணும். நேற்று நான் சொன்னேன் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அப்போ டெஸ்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட்ல என்னென்ன வேல்யூ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்போ உங்க சிலபஸ்ல டி டெஸ்ட் இருக்குது. அப்போ டி டெஸ்ட்னா கம்பல்சரி நம்ம நான் பார்த்த இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் இஜெட் டெஸ்ட் மாதிரி என்னென்ன இருக்குன்னா சிங்கிள் மீன் டெஸ்டா டபுள் மீன் டெஸ்டா, ஓகேங்களா? சிங்கிள் மீன் டெஸ்டா இல்ல டபுள் மீன் டெஸ்டா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். இங்கேயும் 1 டைல் 2 டைலோட கான்செப்ட் இருக்கும். அப்ப அந்த லெஸ் தென், இன்க்ரீசிங், டிக்ரீசிங், டாலர் தென், கிரேட்டர் தென் அந்த மாதிரி மோர் எஃபெக்டிவ் அந்த மாதிரி இருக்கிற கேஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 டைல் ஆகும். அந்த வேர்டு மாதிரி மென்ஷன் பண்ணாத வேர்டுக்கு நம்ம ப்ராப்ளம் பார்க்க போது வந்து 2 டைலாவும் நம்ம பார்க்க போறோம். சரியாம்மா? மேக்ஸிமம் இப்போ நம்ம டி டெஸ்ட் தான் ஓகே சார். பார்க்கணும். யார் யார் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு பேட் டெஸ்ட் வந்து எஃப்ஓ, ஹை ஸ்கொயர் இது இருப்பாங்க. அது இல்லாத அனோவா கான்செப்ட் இந்த மாடலோட இருக்குது. அனோவா அடிஷனலா இந்த M4 என்னது M6 நினைக்கிறேன். ஆமா மாடல் 6ல இருக்குது அனோவா கான்செப்ட். சரியாம்மா? சரி இப்போ டி டெஸ்ட் போயிடலாமா? ஓகே சார். ஓகேம்மா. இப்போ டி டெஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியாச்சு லெஸ் தென் 13. அப்போ இதுல மேக்ஸிமம் என்ன இருக்க போது? சிங்கிள் மீன், டபுள் மீன். இந்த சிங்கிள் மீன் என்ன இருக்க போது? ஆல்ரெடி நம்ம பார்த்த இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் ஐடியா. இப்போ அடிஷனா என்ன பாயிண்ட் வேணும்? டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இஜெட் டிரான்ஸ் பார்த்தீங்கன்னா அவனே டேபிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 1%, 2%, 5%, 10%. இந்த வேல்யூ வந்து 1 டைலு 2 டைலுக்கு நம்ம பார்த்துருப்போம். அந்த வேல்யூ வந்து நம்ம மேபி மெமரி பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் பேட் எக்ஸாம்ல. அது உங்க சாரை கேட்டுக்க அப்படின்னு. பட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் வேல்யூ நம்ம கொடுத்துருப்பாங்க. பெரிய டேபிளா கொடுத்துருவாங்க. எப்படி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டேபிள் வேல்யூ கொடுக்குறாங்களோ அதே மாதிரி டி டெஸ்ட்டுக்கு வந்து டேபிள் வேல்யூ கொடுத்துருவாங்க. அந்த டேபிள் வேல்யூக்கு நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன வேணும்னா ஆல்பா வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க ஆல்பா வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1%, 2%. அதே மாதிரி அடிஷன் ஐடியா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டி டெஸ்ட்டுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சிங்கிள் மீன் டெஸ்ட்னா இங்க n-ங்கிறது ஒரே ஒரு இருக்கிறதுனால இங்க n-1ங்கிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். சரியாம்மா? n-1ங்கிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதை நம்ம நோட் பண்ணிக்கங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது டபுள் மீன் டெஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இதான் ஃபார்முலா டபுள் மீன் டெஸ்ட் எக்ஸலென்ட் நேற்றே பார்த்தோம். அதனோட ஐடியா தான் இங்க S1 S2 வரும். அப்போ S1ஓட வேல்யூ S2ஓட வேல்யூ இதுதான் ஃபார்முலா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. S1 அண்ட் S2ஓட வேல்யூ ஃபார்முலா எழுதிக்கங்க. டி டெஸ்ட்டுக்கு வந்து அதாவது இஜெட் ஸ்கொயருக்கு வந்து நம்மளுக்கு கிடையாது இஜெட் டெஸ்ட்டுக்கு. பட் டி டெஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கங்க. அதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன கிடைக்குன்னா n1 plus n2 minus 2 தான் இதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்ச போது நம்ம ப்ராப்ளத்தை ஒட்டிடலாம். சரிங்களா? இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்குறாங்க மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ எஸ் ஸ்கொயர் என்ன பண்ணுவீங்க? n1 s1 ஸ்கொயர் பிளஸ் n2 s2 ஸ்கொயர் டிவைடட் பை n1 பிளஸ் n2 மைனஸ் 2. இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த எஸ் மட்டும் வெறும் எஸ் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஒரே ஒரு சிங்கிள் இங்க கொடுத்துக்கிற மாதிரி இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதனோட வேல்யூ இது நான் நோட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இது கொடுத்தனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் இந்த வேல்யூ கொடுத்தனா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. சரியாம்மா? ஓகே சார். ஃபார்முலா கொஞ்சம் பாத்துங்க. ஃபார்முலா தெரிஞ்சு நம்ம ப்ராப்ளத்தை ஓட்டிடலாம். மாடல் ஆஃப் 6, மாடல் ஆஃப் 5 எது இருந்தாலும் நம்ம ஃபார்முலா தெரிஞ்ச போதும். பெருசா அங்க கான்செப்ட் நீங்க பெருசா லேர்ன் பண்ணதுக்கு ஒன்றும் இருக்காது. சரிங்களா? நம்ம பார்க்கலாமா அடுத்தது? இது என்னன்னா டேட்டா வேல்யூ கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? இதே தான் ப்ரீவியஸ் பார்த்தோம்னா டி பாருங்க வந்து சம்மேஷன் இதனோட வேல்யூ. இது வந்து இது ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? இது பெருசா திரும்ப கொடுத்துக்கிறாங்க அதே தான். இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. நம்ம டேரக்டா அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்னதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆல்ரெடி நம்ம ஸ்டெப் நம்ம இஜெட் டெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா அதே ஐடியா தான். என்ன இது? மாடல் ஆஃப் 4 இருந்தாலும் மாடல் ஆஃப் 5 இருந்தாலும் ஒரே ஐடியா தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? n வேல்யூ செக் பண்ணணும். n less than 30 பார்த்தீங்கன்னா டி டெஸ்ட்டுக்கு நம்ம வந்துருக்கணும். டி டெஸ்ட்டுக்கு டைரக்டா இருந்தா இப்போ நீ டி டெஸ்ட் தான் படிக்கிற ஆனால் டி டெஸ்ட் ப்ராப்ளம் தான் வரப்போகுதாங்க. அதனால ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்ல பார்க்க போறீங்க. ரெண்டாவது வேல்யூ என்ன பார்க்குறவங்க கிவன் தட் பார்க்குறீங்க. கிவன் தட்ல என்ன கொடுத்துக்கிறான்? எக்ஸ் பார் மியூ அண்ட் சிக்மா அல்லது எஸ் இது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சிங்கிள் மீன் டெஸ்ட். இது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சிங்கிள் மீன் டெஸ்ட்.
இதே எக்ஸ் பார் ஒய் பார் எஸ் கொடுத்தானா இது வந்து டபுள் மீன் டெஸ்ட். சரியாம்மா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே சார். ரெண்டு சாம்பிள் மீன் கொடுத்திருந்தானா டபுள் மீன் டெஸ்ட். ஒரு சாம்பிள் மீன் ஒரு பாப்புலேஷன் மீன் கொடுத்திருந்தானா அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் மீன் டெஸ்ட். ஓகேங்களா? அப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒன் டெய்ல் ஓகே டூ சார். டெய்ல் என்ன நான் சொல்லிட்டேன். இந்த கேஸ் டிவைன் பண்ணா இதுக்கு பேர் டூ டெய்ல். இந்த மாதிரி கேஸ் டிவைன் பண்ணீங்கன்னா இதுக்கு பேரு ஒன் டெய்ல். ஆல்ரெடி கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க இன்கிரீசிங்கா டிகிரீசிங்கா ஆர்டர் கொடுத்திருப்பாங்கன்னு. அப்ப அதுக்கு இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். சரிங்களா? அப்ப கிவன் செட் எடுத்துட்டு டி டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். அதுக்கப்புறம் ஒன் டெய்லர் டூ டெய்லர் டேபிள்ல போய் பார்த்துட்டு கால்குலேட்டர் வேல்யூ ஃபார்முலா தெரியும். கால்குலேட்டர் வேல்யூக்கு என்ன ஃபார்முலா? டி டெஸ்டோட ஃபார்முலா மாடலஸ் போட்டுங்க எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் டிவைடட் பை ரூட் என். இதுதான் மெயின் ஃபார்முலா. இதுதான் கால்குலேட்டர் வேல்யூ. இது கண்டுபிடிச்சீங்கன்னா இது பேர் டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூக்கு என்ன வேணும்? ஆல்பா வேல்யூ வேணும். அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னது ஒன் டெய்லர் டூ டெய்லர் வேணும். அண்ட் ஆல்சோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒன் டெய்லுக்கு வந்து சரி சிங்கிள் மீன் டெஸ்ட்டுக்கு வந்து n மைனஸ் ஒன். சரி இந்த மூணு கான்செப்ட் தெரிஞ்சு டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இந்த வேல்யூலாம் தெரிஞ்சு இது கால்குலேட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அப்போ கன்க்ளூஷன் என்ன? ஆல்ரெடி நம்ம இஜெட் டெஸ்ட் பார்த்தோம்ல கால்குலேட்டர் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ. இதுதான் கன்க்ளூஷன். அப்படின்னா கட்ச் நாட் அக்செப்டட். இல்லைன்னா கட்ச் ஒன் அக்செப்டட். இது சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா கட்ச் ஒன் அக்செப்டட். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? டவுட் இருக்குங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே டவுட் இருந்தா கேட்டுக்கோ. இதான் டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ எப்படி பார்ப்பீங்க? ஒன் டெய்லா டூ டெய்லா? மேக்ஸிமம் நம்ம என்ன எடுப்போம்? 5% எடுப்போம். அப்போ ஒன் டெய்ல் 5% யாரு? ஒன் டெய்லோட 5% இது, டூ டெய்லோட 5% இது. சரிங்களா? இது என்னது? 5% ஒன் டெய்லோடது. ஒன் டெய்லோடது. இது வந்து டூ டெய்லோட 5%. சரியாமா? டூ டெய்லோட. அதே 1% எது இருக்கும்? 1% இது வந்து 1%. இது வந்து ஒன் டைலோடது, இது வந்து டூ டைலோடது. சரிங்களா? 10% 10% இந்த டேர்ம் இருக்கு. கரெக்ட்டா? இது வந்து ஒன் டைலோடது, இது வந்து டூ டைலோடது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எந்த பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க டேபிள் வேல்யூ பார்த்து போட்டுக்கலாம். அது எப்பவுமே நீங்க பழகுவீங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. இங்க தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சப்போஸ் 10 - 1 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா நீங்க டைரக்ட்டா 9க்கு நேரா பார்த்து என்ன பண்ணணும் 5%னா 5% வந்து பார்க்கணும். டூ டெய்லா ஒன் டெய்லா பார்த்து இங்க பார்த்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டூ டெய்லா ஒன் டெய்லா இந்த ரெண்டு வேல்யூ எது ஒன்று இருக்கும். மேக்ஸிமம் இந்த ரெண்டு வேல்யூ தான் எடுப்பீங்க. ஒன் டெய்ல் ஆர் டூ டெய்லா இருந்தால் 5% எடுக்க போறீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அவங்க கொடுத்தானா அதை போய் நம்ம பார்க்கணும். சரிப்பா, இதுதான் பேசிக் ஐடியா. இப்போ டேபிள் வேல்யூங்கிறது அந்த டேபிள் நான் இதுதான் சொல்லுவேன். அதே டேபிள் இன்செர்ட் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்லையே போச்சு. இந்த டேபிள் தான் இருக்கிற டி டெஸ்ட்டுக்கு ஈஸியான டேபிள். உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஆல்ரெடி அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத நான் எடுக்கிறேன். பெருசாக நான் எதுவும் பெருசு பண்ணல. இதுதான் அந்த பிடிஎஃபோட டேபிள். இந்த டேபிள் நான் வச்சுங்க. இந்த டேபிளே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய்ங்க. இதுதான் ஈஸியான பிடிஎஃப். சரிங்களா? வேற எடுத்துட்டு போக வேண்டாம். ஏன்னா மற்றதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். உங்க சார் அனுப்புன இஜெட் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். உங்க சார் அனுப்புனது இன்னொரு ஸ்டூடெண்ட் கிடைக்கிறாங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குது. உங்க சார் அனுப்புனதோட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த டி டெஸ்டோட டேபிள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய்க்கிங்க. எக்ஸாம் கழுக்கு நம்ம ஈஸியா தான் இருக்குது. ஏன்னா அது டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சிலர் அனுப்புறது பார்த்தோன்னா அது நிறைய டேபிள் மென்ஷன் பண்ணி போடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு சில டேபிள்ல பார்த்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இதுல ஈஸியா டைரக்டா நம்ம பார்த்து போட்டலாம். சரிங்களா? அதனால உங்க டேபிளே நீங்க பார்த்துக்குங்க. இன்னொரு சார் அனுப்புறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி அனுப்பிக்கிறாரு. அந்த மாதிரி தான் ரெஃபர் பண்ணலாம். இதையே நீங்க பார்த்துங்க ஈஸியா இருக்கும். சரிடா கண்ணு? ஓகே சார். ஜஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்து நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா கீழே பார்த்தாலும் இதை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. கீழே பார்த்தாங்கன்னா இஜெட் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதாவது லார்ஜ் சாம்பிள் டெஸ்டோட இதுவும் கொடுத்துட்டாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. பாத்தீங்களா? லார்ஜ் சாம்பிள் இஜெட் டெஸ்ட் இருக்குல்ல அதனுடைய இதுவும் கொடுத்துட்டாங்க. அதனால கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5% ஓடது. இது பார்த்தீங்கன்னா 1% எடுது. மேபி ஒன் டைல் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். டூ டைலாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணி போட்டுக்கணும். இதனால ஒரு பேப்பரில் எழுதி நோட்டில் எழுதி கொண்டு போய்க்குங்க. சரிங்களா? நோட்டில் அந்த இஜெட் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எழுதி தான் கொண்டு போகணும். கொஞ்சம் பார்த்துங்க. இது அதிகமாக அந்த அளவுக்கு கொடுக்கல. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. சரிடா கண்ணு? ஓகே சார். ப்ராப்ளம் பார்த்துடலாமா? ஓகே சார். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் எப்படி போடுறீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ வித் ஆன்சரோட இன்செர்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது வேறு பேஜ் அதிகமாக போச்சு. நான் மாத்திரை எடுக்குது. மேபி மறந்துடுன்னு நினைக்கிறேன். ஒயிட் கலர் வரக்கூடாது.
பார்க்கலாம். ஓடி போச்சு. வந்துருச்சா? ஓகேடா. சரி, இப்போ என்ன கொடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்துங்க. அதை திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கிவன் தட் பார்க்கணும். அதாவது n வேல்யூ என்னன்னு பார்க்கணும். n less than 30 இருந்தா ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு போயிடணும். ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவன் தட்ல எக்ஸ் பார் மியூ அண்ட் சிக்மா கொடுத்தானா 1, அதாவது சிங்கிள் மீன் டெஸ்ட். அதே எக்ஸ் பார் ஒய் பார் S1, S2 ஆர் S ஆர் சிக்மா இந்த மாதிரி கண்டென்ட் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அது 2 மீன் டெஸ்ட். சரியாமா? இது ரெண்டாவது கான்செப்ட். அப்போ மூணாவது கான்செப்ட் என்ன பண்ணணும்? கச் நாட் கச் ஒன் டிபெண்ட் பண்ணணும். அப்போ நாலாவது கான்செப்ட் என்ன பண்ணணும்? கால்குலேட்டர் வேல்யூ டிபெண்ட் பண்ணணும். அப்போ t ஈக்குவல் டு சிங்கிள் மீன் டெஸ்ட்னா எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைட் பை எஸ் டிவைட் பை ரூட் n. இதே டபுள் மீன் டெஸ்ட்னா எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைட் பை root of s1 square divided by n1 plus s2 square divided by n2. இந்த ஃபார்முலா டிவைட் பண்ணி பார்க்கணும். இது கால்குலேட்டர் வேல்யூ. அடுத்து டேபிள் வேல்யூ பார்க்கணும். டேபிள் வேல்யூ என்ன வேணும்? ஆல்பா வேணும். ஆல்பா கொடுத்துக்கிறானா பாருங்க. ஆல்பா கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் 5% எடுத்துக்கணும். அதே மாதிரி டி வேணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன? இங்க n எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க பாருங்க. n-1 வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1 மீன் டெஸ்ட்டுக்கு. இது 2 மீன் டெஸ்ட்டுக்கு வந்து n1 plus n2 minus 2 வந்து 2 மீன் டெஸ்ட்டோடது. 6th ஒன் என்னது? கன்க்ளூஷன். இதை வச்சு நீங்க டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். கன்க்ளூஷன் என்ன நடக்கும் போது கால்குலேட்டர் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ. இந்த 6 ஸ்டெப் 7 ஸ்டெப் நீங்க மறக்காம பண்ணிட்டே இருங்க அப் டு 6th மாடல் முடிகிற வரைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த ப்ராப்ளத்துல என்னென்ன கொடுத்துக்கலாம் பார்த்தலாமா? ஓகே சார். சரி, என்ன கொடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. A new process measuring the diamond can be operated at the ஃபுல்லா படிச்சுங்க. என்ன சொல்லிக்கிறான்? ஆவரேஜ் வெயிட்னு சொல்லிக்கிறான். ஆவரேஜ் வெயிட் இங்க சாம்பிள் பத்தி சொல்லல. சரிங்களா? எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? ஆவரேஜ் வெயிட் பாத்தீங்கன்னா 0.5 கேரட்ன்றாங்க. அப்ப அங்க வந்து நீ வந்து உன்னுடைய சாம்பிள் பத்தி மியூவோட வேல்யூ 0.5. ஓகேவாமா? ஏன் மியூ எடுக்கிறோம்? இங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா தான் சொல்லிக்கிறேன். இங்க ஆவரேஜ் கேஸ் எத்தனை இது எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா 6 டைமண்ட் ஜார்ஜ் ஜெனரேட் சொல்லிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? 6ன்னு ஒரு வேர்டு கொடுத்தா அப்ப சாம்பிள் எடுக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப அதனோட வேல்யூ என்ன கொடுத்துறாங்க? இந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. சரியாமா? அப்ப இதுக்கு என்ன நீங்க கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியுமில்ல? x பார் ஈக்குவல் டு சம்மேஷன் x பை n. சரிங்களா? அதே மாதிரி s கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் சம்மேஷன் x மைனஸ் x பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் 1. இந்த ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாங்க. சரிங்களா? ஏன்னா இவ்வளவு வேல்யூ கொடுத்தாங்க. சாம்பிள் மீன் கொடுக்கல. நல்லா பாத்துங்க. சாம்பிள் மீனோ சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ கொடுக்கல. இந்த ரெண்டு வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த ஃபார்முலா ரெண்டையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பேன். சரியாமா? ஓகே சார். சரி, அப்ப இது சிங்கிள் மீனா டபுள் மீனா? மியூ கொடுத்துட்டான். ஒரே ஒரு சிங்கிள் டேட்டா கொடுத்துட்டான். அப்ப n வந்து n-ஓட வேல்யூ 6 லெஸ் தென் 30. அப்ப கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு இது ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். மியூவும் ஒரே ஒரு சிங்கிள் டேட்டா கொடுத்தனால நம்ம x பார் s தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன மீனிங் இது? சிங்கிள் மீன் டெஸ்ட் டி டெஸ்ட். ஓகேங்களா? சிங்கிள் மீன் டி டெஸ்ட். ஓகேவாமா? சரி, ஓகே சார். அடுத்து என்ன செக் பண்ணணும்? 1 டேல 2 டேல செக் பண்ணணும். இது எப்படி 1 டேல 2 டேல செக் பண்ணுவேன்? up to average weight is demand is produced by is கீழ என்ன சொல்ல எக்ஸிஸா எக்ஸசைஸ் சொல்லிக்கிறான். அப்ப நம்மளுக்கு வந்து மேபி இந்த லைன் கொடுத்தனால சரிங்களா? எக்ஸசஸ்னா நம்ம அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு என்னது? மியூ இஸ் கிரேட்டர் than 0.5ன்னு இருக்குது. அப்ப கண்டிப்பா இது என்னது? ரைட் டைல் ஒன் டைல் டெஸ்ட். ரைட் டைல் ஒன் டைல் டெஸ்ட். சரிங்களா? கண்டிப்பா இது ரைட் டைல் ஒன் டைல் டெஸ்ட் தான். சரிங்களா? ஏன்னா இந்த லைன் கொடுத்துக்க. ஓகே சார். இல்லைன்னா நீ நார்மலா வந்து டெஸ்ட் வெதர் மட்டும் கொடுத்திருந்தானா பரவாயில்ல. இந்த லைன் கொடுத்தனால கண்டிப்பா என்னது? ஒன் டைல் டெஸ்ட். அப்ப இதுதான் நம்மளுடைய என்ன எடுப்பீங்க? ஆல்டர்னேட் டெஸ்ட். நல் ஹைபோதசிஸ் வந்து நீங்க இதை எடுத்தா சொன்னா போதும். இதுக்கு ஆப்போசிட் மீனிங் எடுத்து சொன்னா போதும். சரிங்களா? ஓகே சார். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ வச்சுட்டு மீன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன் மீன்? கண்டுபிடிச்சலாமா? டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. டேபிள் என்ன பண்ணுவீங்க? x கண்டுபிடிக்கணும். அதாவது x பார் கண்டுபிடிக்கணும். x பார் கண்டுபிடிக்க இப்பதான் ஃபார்முலா கொடுத்து. x பார் கண்டுபிடிக்கிறது சம்மேஷன் x பை n. இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப சம்மேஷன் x மைனஸ் x பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் 1. இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? டேபிள் ஃபார்ம் பண்ண போறீங்க. x அதை வச்சு x பார் கண்டுபிடிச்சிருங்க. அப்ப x பார் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். சரி, எனக்கு என்ன?
எக்ஸோட வேல்யூ என்ன? 0.46, ஓகே சார். 0.61, 0.52, 0.48, 0.57, 0.54. இது எல்லாத்தையும் ஆட் பண்றாங்க. என்ன வேல்யூ வரும் சொல்லுங்க? ஆட் பண்ணா ஆட் பண்ணிட்டு எக்ஸ் பார் கண்டுபிடிங்க. எக்ஸ் பார் கண்டுபிடிக்க தெரியும்ல? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிடலாம். n வேல்யூ எவ்வளவு? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப n வேல்யூ வந்து 6. அதனோட சம்மேஷன் ஒரே நிமிஷம் சார், கால்குலேட்டர். எடுத்துட்டு வாமா. த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் ஓ 3.18 சார். 3.18. Yes. அப்ப அது டிவைட் பை 6 போட்டா n வேல்யூ 6 தானே. அப்ப டிவைட் பை 6 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க. 3.18. ம். 0.08. 0.08 வராதுடா. அப்ப ஆட் பண்ணது கரெக்டா பாரு. 0.5 சம்திங் வரும் பாரு. 0.46 plus 0.61 plus 0.52 plus 0.48 plus 0.57 plus 0.54. ம். 3.18 தான் சார் வருது. அப்ப டிவைட் பை 6 கரெக்டா போடு. டிவைட் பை 6னா 0 பாயிண்ட் எவ்வளவு வரும்னு சொல்லு. 53 சார். நீ வேற சொன்னீங்களா அதனால கேட்டேன். 53. அப்ப எக்ஸ் பார் என்னது 0.53. சரிங்களா? அப்ப நம்ம ஈஸியா போட்டலாமா? இங்க ஓகே பாருங்க x மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0.46 மைனஸ் 0.53 ஹோல் ஸ்கொயர். என்னோட வேல்யூ என்னன்னு போட்டு சொல்லுங்க. அதே மாதிரி 0.61 மைனஸ் 0.53 ஹோல் ஸ்கொயர். இதனோட வேல்யூ 0.52 மைனஸ் 0.53 ஹோல் ஸ்கொயர். அப்படியே கடற்கடன் போட்டுருக்கேன். நீ நோட்டில் எழுதி போட உனக்கு ஈஸியாக இருக்கும். என்னோட கேண்டடிக் பண்ணா கூட நீங்கள் ஈஸியாக போட்டுருவேன். 53 ஹோல் ஸ்கொயர் அண்டு 0.57 மைனஸ் 0.53 ஹோல் ஸ்கொயர் அண்ட் ஆல்சோ 0.54 மைனஸ் 0.53 ஹோல் ஸ்கொயர். ஒவ்வொரு வேல்யூ போட்டு அதனோட சம்மேஷன் கண்டுபிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வருது? எது இருந்தாலும் சரி நீங்கள் சம்மேஷன் போட்டாலும் சரி எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி 4.9 into 10 to the power minus 3. எதுக்குமே இதுக்கா? ஆமா சார். ஏன்டா அவ்வளோ வருது? 0.46 0.53 இது பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக போடுறா? அவ்வளோ வருதா? இது 13 7. 4.9 into 10 to the power. ஒரே நிமிஷம் நானும் செக் பண்ணிக்கிறேன். 13 7 அப்போ இது வந்து 4 0 அப்போ 0.7 ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ என்ன சொன்னீங்க? 0.0 4.9 into 10 to the power minus 3. அப்போ அந்த டெசிமல் வச்சு போடுங்க. நீங்கள் அப்படி வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. 2 டெசிமல் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது கரெக்டாக பாருங்க. 3 டெசிமல் வந்துருச்சா? 1 2 3 இப்படி வச்சு போடுங்க. சரிங்களா? 0.0049. ஓகேங்களா? ஓகே சார். அடுத்தது 0.
அடுத்தது 0.0064 சார். அடுத்ததா ரெண்டுக்கு 1 வருது 0. அப்ப 0.0001. ஆமா சார். அடுத்தது என்ன வருது? 2 மைனஸ் பண்ணா 5. அப்ப 0.00025. செக் பண்ணிக்க ஆமா முடியும். சார். 0.00 செக் பண்றேன் சார். 4னா 16. 2 டெசிமல் வருது 3 டெசிமல். 16. இது எங்க எனக்கு 53. 53னா 1 வருது. இது 1 இது 1. அப்ப இதனோட ஆன்சர் ரெண்டு சேம். அப்ப 0.0 50001. 301. ஆமா சார் 301. ஓகேம்மா. சரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? சம்மேஷன் x மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். அதை டிவைட் பை 5 போட்டு ரூட் எடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர். சரிங்களா? எஸ்ஸோட ஃபார்முலா என்ன? ஓகே சார். எக்ஸ் மேலே இங்கே எழுதிக்கிற மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் 1. அப்போ டிவைட் பை 5 போட்டிங்கன்னா ரூட்டு போட்டு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே சார். சார் எவ்வளோ வருதுனோ எல்லாம் முடிச்சிட்டியா? ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா போடு. ஆட் பண்ணிட்டு பண்ணு. 0.00 plus 0.00. சார் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி 0.00 போட்டுக்கலாம் சார். இல்லடா இது ஆட் பண்ண எத்தனை ஜீரோ வரும் பாருங்க. நீங்க தான் ஆட் பண்ணி போறாங்க. இல்ல சார் ஃபர்ஸ்ட் 49 64 1 அப்படி போட்டு அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம் சார். இல்ல என்ன வரும்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லி என்ன வரும்னு சொல்லி அப்புறம் எத்தனை டெசிமல் வைக்கலாம் நம்ம பார்க்கலாம். 156 வருது சார். 156 கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க எத்தனை டெசிமல் இருக்குது? 0.0156. கரெக்ட். 0.0156 கரெக்ட். அந்த மாதிரி போட்டுக்க. அதுதான் கேட்டேன். 0156 கரெக்ட். ஓகே சார். 0.0156 இது நீ கம்ப்ளீட் பண்ணி போட்டனா உனக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே சார். 0.0156 போட்டீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா தான் வந்து எங்க சார் போடுறது? இல்ல இது ஃபார்முலா. இது டிவைடட் பை இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும். சரியா? ஓகே சார். அப்ப என்ன ஆகும்? இது ரூட்ல வரும். கரெக்ட்டுங்களா? ரூட் டிவைடட் பை 5 ன்னு வரும். அப்ப அதை நீ திரும்ப ரூட் எடுத்து போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு போட்டீங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்துரும். சரிங்களா? அதான் Root of 0.046 divided by 5 சார். 4 இல்லடா 1/5 1/6 தான் சொன்னேன். 1/6. 1/6 தான் சொன்னீங்க. இதனோட வேல்யூ 1/6 தானே? ஆமா சார். 0.055 சார். 0.0 டிவைடட் பை 5 டிவைடட் பை 5 போட்டியாடா? டிவைடட் பை 5 போட்டியா? ரூட்குள்ள தான் சார் 5 வருது. ஆமா ரூட்டுக்குள்ள எல்லாமே ரூட் தான். ரூட் போட்டு பிராக்கெட் போட்டு போடு பாக்கலாம். ரூட் போட்டு பிராக்கெட் போட்டு போடு. 0.055. அதுதான் வர 0.055 ஆமா சார். என்ன பண்ற 0.0156 டிவைடட் பை 5 இதனோட ரிசல்ட் என்ன வருது சொல்லுங்க பாக்கலாம். 0.0156. 3.12 into 10 to the power minus 3 sir. அது அப்படியே கன்வர்ட் பண்ணி சொல்லு. இத கன்வர்ட் பண்ண முடியல சார். அத எப்படி பண்றது? அடே நீ உன்னோட ஆன்சர் சொல்லு. என்ன வந்து 3.12 into 10 to the power minus 3 sir. So 0. எத்தனை டெசிமல்? 1 2 2 ஜீரோ ஆட் பண்ணிங்க. 0.00312 சரிங்களா? ஓகே சார். அப்ப இதுக்கு ரூட் எடுங்க. அதான் s வேல்யூ. இதுக்கு ரூட் எடுத்தா s வேல்யூ. அப்ப ரூட் எடுத்துங்க இதனோட வேல்யூ.
0.055 sir. அதான் வருதா 0.0056 55 55 ரெண்டு 0.0 ஒரு ஜீரோ தான் சார் ஒரு ஓகே ஜீரோ ஓகே 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 சரி இதான் எஸ் வேல்யூன்ட்டு சரிங்களா சரி அப்ப நம்ம டி பார்முலா என்ன ஓகே சார் ஈக்குவல் என்ன டி ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் டிவைடட் பை ரூட் n சரிங்களா எக்ஸ் பார் வேல்யூ என்ன எக்ஸ் ஓகே பார் சார் வேல்யூ வந்து 0 பாயிண்ட் எவ்வளவு வந்துருமா எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0.055 இல்ல எக்ஸ் பார் 0.53 53 கரெக்ட்டுங்களா இது டிவைடட் பை ஓகே சார் 0.53 டக்குன்னு அப்ப 0.53 மைனஸ் மியூ மியூவோட வேல்யூ என்ன 0.5 சரிங்களா அப்ப 0.5 0.5 டிவைடட் பை இதனோட வேல்யூ தான் சொல்லிட்டீங்க 0.055 கரெக்ட்டுங்களா 0.055 டிவைடட் பை ரூட் n ரூட் n ஓட வேல்யூ 6 சரியாம்மா அப்ப என்ன கிடைக்கும் ஓகே சார் 6 வந்து மேல வந்துரும் ரூட் 6 மேல வந்துரும் அப்ப என்னாச்சு மாடுலஸ் ஆஃப் 0.53 minus 0.5 into root 6 divided by 0.055 இது பொறுமையா கால்குலேட்டர் போட்டு பொறுமையா போடுறாங்க இது என்ன வேல்யூ வரும்னு நம்மளோட கால்குலேட்டர் வேல்யூ அடுத்து நம்ம டேபிள் வேல்யூ செக் பண்ணணும் இது கரெக்டா போடுங்க சார் நான் சொல்றா எந்த வேல்யூ சார் ஏன்னா 0.5 இங்க இருக்குது பாரு, இந்த கால்குலேஷன் இந்த வேல்யூ 10.53 மைனஸ் அதுவா சார் இல்ல இது மாடுலஸ் 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 ஓகே சார் அதான் சார் கன்ஃபியூஷன் ஓகே ஓகே அதை இங்க மேல எழுதிக்கணும் கிளியரா தான் இருக்குது 1.33 சார் என்னமா 1.33 1.33 வருதா கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் 1.33 வெரி குட் கால்குலேட்டர் வேல்யூ 1.32 போடுவீங்க 1.33 ரெண்டுமே கரெக்ட் தான் சரிங்களா சரி ஓகே அப்ப சார் கால்குலேட்டர் வேல்யூ டெஸ்ட் டி டெஸ்ட் என்ன கிடைக்குது 1.33ங்க அதை எழுதிட்டேன் இப்போ டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும் டேபிள் வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு 110 டெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் கரெக்ட்டுங்களா ஏன்னா அந்த மோர் தென் அந்த எக்ஸிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க எக்ஸிஸ்ட்னா நம்ம வந்து 110 டெஸ்ட் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அப்ப ஆல்பா வேல்யூ கொடுக்குறோம்னா ஆல்பா வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம் 0.5 கொடுக்கலாம் ஏன்னா இது மீன் வந்து 0.2 கொடுத்துக்கலாம் அப்போ ஆல்பா வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் 5% எடுத்துங்க மேக்ஸிமம் ஆல்பா வேல்யூ 5% எடுத்துதான் நடக்கும் அப்போ 5% எடுத்துங்க சரிங்களா அப்ப என்ன கிடைக்கும் 0.05 பார்க்கணும் அப்ப டேபிள் வேல்யூ பார்க்க தெரியுமா உனக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணுமா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணுமா தெரியும் சார் ஓகே n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்ப n வேல்யூ 6 6 1 வந்து 5 சரிங்களாமா அப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 5 ஓகே சார் ஆல்பா வேல்யூ 0.05 க்கு பார்க்கணும் பார்த்தலாமாமா ஓகே சார் ஓகே ஷேர் பண்ற ஸ்கிரீன் நீயும் பாரு நானும் உன்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு அப்படியே காட்டுறேன் அப்படியே ரெண்டு பேரும் பார்த்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஆ சொல்றேன் கண்ணு 5%ல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5ல ஒன் டெய்ல்னா என்ன சொன்ன இதுதானே ஒன் டெய்ல் ஸ்கிரீன் தெரியுதாடா தெரியுது சார் அப்ப இது 0.5% இங்க பாருங்க ஒன் டெய்ல் இதுதான் ஒன் டெய்ல்ல 0.05ல வேல்யூ 5ல வேல்யூ 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ 5ல என்ன வேல்யூ கிடைக்குது 2.01 கிடைக்குது 015 கரெக்ட்டுங்களா 2.015 கிடைக்குது கரெக்டாமா ஆமா சார் நீ பாத்துக்கிறதுக்கும் உனக்கு கையில இருந்ததுன்னா பிரிண்ட் அவுட் போட்டுட்டீங்களா பிரிண்ட் அவுட் போட்டு கையில பாருங்க இல்ல சிஸ்டம் ரீதியாகவும் பார்த்தாலும் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அதுதான் இங்கேயே கொடுத்துக்கிறாங்க ஓகே அந்த டேபிள் வேலையை தான் கொடுத்துக்கிறாங்க 5% அவங்களும் எடுத்துப்பாங்க அடுத்து அவங்களும் 5% எடுத்துக்கிறாங்க சரிங்களா அப்ப
அப்ப டேபிள் வேல்யூ என்ன கிடைக்குது? டேபிள் ஓகே வேல்யூ t வந்து 0.5 equal to 2.015. சரிடா கண்ணு? அப்ப இது வந்து ஓகே டேபிள் சார் வேல்யூ, இது வந்து கால்குலேட்டர் வேல்யூ. அவர் கன்க்ளூஷன் என்ன? கால்குலேட்டர் வேல்யூ equal to டேபிள் வேல்யூ. அதாவது 1.63 less than or equal to 2.015. சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஆகுது. ஆகுதுன்னா கச் நாட்டோட வேல்யூ mu is less than or equal to 0. is accepted. அப்போ கச் ஒன்னோட வேல்யூ mu is greater than 0.5 வந்து rejected. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஓகே முடியுதா? சார் டவுட் இருக்குதாடா? இல்ல சார் அப்ப டேபிள் போட்டு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிவாங்க. இல்ல நம்மள மேத்தமெட்டிக்கலா எல்லாமே குடுத்தாலும் குடுத்திருப்பாங்க. சரியா? இது வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலா குடுத்துட்டாங்க எல்லாமே. சரிங்களா? டேபிள் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். மேத்தமெட்டிக்கலா போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப என்னன்னா, எது மேத்தமெட்டிக்கல் இல்லாத மீனு, சாம்பிள் மீனு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், பாப்புலேஷன் மீனு இது எல்லாமே குடுத்துறாங்க. எல்லாமே குடுத்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? தேவையான வேல்யூ கண்டுபிடிச்சுட்டு அத போய் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணா போதும். சரியாம்மா? ஓகே சார் சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தலாமா? அந்த கொஸ்டின் படிங்க. எது இருந்தாலும் நம்ம given n வேல்யூ n பாருங்க. n வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. 10 carrots taken is random automatically putting the machine. mean net weight ன்ட்டாங்க. 10 carrots is எவ்வளவு கொடுத்துட்டாங்க? அப்ப மீனோட வேல்யூ சொல்லிட்டாங்க. ஓ எக்ஸ் பார் தான் எடுக்கணும். இங்க 10 சொன்னனால சாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ் பார் தான் கொடுக்கணும். 10 சொன்னால சரிங்களா? தான் எடுக்கணும். ஓகே 11.8 சார் n வேல்யூ வந்து என்ன சொல்லிட்டாங்க? 10ன்ட்டாங்க. அப்ப லெஸ் தென் 30 ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் லெஸ் தென் 30 அண்ட் அதனோட மீன் வந்து 11.8 கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து எஸ். எஸ் ஓட வேல்யூ என்ன? 0.15. ரெண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்கன்னு புரிஞ்சது சார் சரி. அது இல்லாத என்ன சொல்லிக்கிறாங்க? The sample mean is difference is significant between intended of weight is 12 units. அப்படினா கொடுத்துக்கிறோம் mu வந்து 12 கொடுத்துறோம். இங்க என்னாச்சு இந்த லைன் இன்கிரீசிங் டிகிரீசிங் ஆர்டர் கொடுத்துக்கறானோ பாருங்க. இல்ல less than greater than more than less than அந்த மாதிரி weight எதுவுமே கொடுக்கல. There is no significant between. அப்ப h naught என்ன எழுதுவீங்க? h naught பாத்தீங்கன்னா டைரக்டா mu equal to 12. h ஒன்னு பாத்தீங்கன்னா mu is not equal. இங்க எழுதிருங்க. 2 tailா? ஆமா 2 tail. 1 tail கிடையாது. less than or greater than தான் மென்ஷன் பண்ணா ஓகேவாமா? ஏன்னா less than மென்ஷன் ஓகே பண்ணா சார் இப்போ என்ன பிரச்சனை அடுத்தது? இது என்ன டெஸ்ட் பாத்தீங்க? x bar mu s கொடுத்தோம்னா சிங்கிள் மீன் டெஸ்ட். ஓகேங்களா? இது என்னது? சிங்கிள் மீன் டெஸ்ட். சிங்கிள் மீன் டெஸ்ட் எதுல? ஓகே சார் t ல z ல போடாதீங்க இது t ல. ஏன்னா n வந்து less than 10. அப்ப என்னாச்சு? t கால்குலேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. x பார் மைனஸ் mu டிவைடட் பை s டிவைடட் பை ரூட் n. அப்ப x பார் எவ்வளவு? 118 மைனஸ் 12 டிவைடட் பை s. s வந்து 0.5 டிவைடட் பை ரூட் n. ரூட் n எவ்வளவு? ரூட் 10. சரிடா கண்ணு? ஓகே சார் அப்ப என்னடா ஆகும்? இது மேல போயிருமா? மேல போனா என்ன நடக்கும் பாருங்க. Modulus of 11.8 minus 12 into root 10 divided by 0.15. இதுக்கு என்ன வேல்யூ வரும் பார்த்து சொல்றேன். என்ன வேல்யூ பண்ணி பார்த்து சொல்லிட்டு டேபிள் வேல்யூ அப்படி பார்த்து சொல்லிருங்க. எதுக்கு சார் இந்த பக்கம் சைடுல போட்டுக்கலாம் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் வேல்யூ மட்டும் போட்டு சொல்றேன். ஓகே 11.8 சார் ஆமா 11.8 தான் இருக்குது. 12 minus 11.8 into 10 divided by 0.15. போட முடிஞ்சுதாடா? 4.21
4.21. இதுக்கு டேபிள் வேல்யூ கண்டுபிடிங்க. டேபிள் வேல்யூ டிகிரி செப்பரேட் என்ன? n minus 1. n minus 1 4.21 4.21 ஆமா அதே சார். வேல்யூ இது கால்குலேட்டர் வேல்யூ. சரிங்களா? டேபிள் வேல்யூ எப்படி போடுவேன்? ஆல்பா வேல்யூ கொடுத்துக்கிறானா பாரு. ஆல்பா வேல்யூ கொடுத்துக்கிறான், லெவல் ஆஃப் சிங்கிள்னு ஒரு வேர்டு கொடுத்துக்கிறானா? கொடுக்கல. அப்ப ஆல்பா வேல்யூ கொடுக்கல. அப்ப ஆல்பா வந்து 5%. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன? n minus 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து n minus 1. n வேல்யூ என்ன? 10. 10 minus 1 வந்து 9. கரெக்டாமா? அப்ப டேபிள் வேல்யூ எப்படி பார்ப்போம்? கரெக்ட் சார். 0.05ல 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துல போய் பார்க்க போறீங்க. பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்து. சார். 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 0.5% இல்ல. 0.05 T table. ஆ. 2.262. 2.262வா? 262. ஆமா சார். ஓகே. அப்ப டேபிள் வேல்யூ என்னச்சு? டேபிள் வேல்யூ 0.05%ல 2.262. அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. கால்குலேட்டர் வேல்யூ இஸ் நாட் லெஸ் than or equal to 2.262. அதாவது டேபிள் வேல்யூ. அப்ப H0 என்னது? mu is not Rejected. rejected. mu ஓட வேல்யூ 12 நினைக்கிறேன். rejected. அந்த H1 ஓட வேல்யூ வந்து accepted. accepted. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியாடா? ஓகே சார். இது நம்ம டி டெஸ்டோட ஐடியா. இத டி டெஸ்ட் இந்த மாதிரி தான் போட போறீங்க. அதாவது சிங்கிள் மீன் டெஸ்ட். எக்ஸ் பார் கொடுத்துருவான், மியூ கொடுத்துருவான், கொடுத்துருவான். சரி, இத டபுள் மீன் டெஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தலாமா? டபுள் மீன் டெஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு டேட்டா வேல்யூ கொடுத்துருப்பான், இல்ல ரெண்டு மீன் வேல்யூ கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான்? எய்தர் ரெண்டு டேட்டா வேல்யூ கொடுத்துருப்பான். நான் இப்போ ஒரு ரெண்டு கான்செப்ட் இப்ப சொல்லிடுறேன் பாருங்களேன். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டேட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சிங்கிள் டேட்டா வேல்யூ கொடுத்தா சிங்கிள் மீன். அதுல பாப்புலேஷன் மீன் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இதுல ரெண்டு கான்செப்ட் தான். அப்ப அதை வந்து நம்ம என்ட்ரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா டைரக்டா ரெண்டு சாம்பிள் மீன் கொடுத்துருப்பான். இன்னொரு ப்ராடக்ட் இன்செர்ட் பண்ணிடுறேன். ரெண்டு ப்ராடக்ட் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, ஓ இது சிங்கிள் மீன் டெஸ்ட், டபுள் மீன் டெஸ்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லையா? டபுள் மீன் டெஸ்ட்டுக்கு ப்ராப்ளம் கொடுக்கலையாடா? சார் இல்ல சார். கொடுத்துருக்காரா சார்? அந்த பிபிடில தான் சார் எல்லாமே இருந்தது. ஏன்னா சிங்கிள் மீனுக்கு மட்டும் தான் கொடுத்துக்கிற இந்த டேட்டா வேல்யூ வச்சுட்டு டபுள் மீனுக்கு சரி நான் என்னோட பிடிஎஃப்ல இருந்து எடுத்து போட்டுறேன். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு பார்த்தேன். சரி, ஓகே. இது எப்படி போறோம் போடுற இந்த டேட்டா வேல்யூக்குல இந்த டேட்டா வேல்யூ வச்சுட்டு நம்ம எப்படி சிங்கிள் மீனா டபுள் மீனா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெண்டு டேட்டா வேல்யூ கொடுத்திருந்தோம்னா டபுள் மீன்மா, சிங்கிள் டேட்டா வேல்யூ கொடுத்தோம்னா சிங்கிள் மீன்மா. அது ரெண்டு டேட்டா வேல்யூ பார்த்தா தெரியும். இங்க பாருங்க, சாம்பிள் 1 சாம்பிள் 2 ரெண்டு டேட்டா கொடுத்துக்கறானா? அப்ப எத்தனை n வேல்யூ? n பாத்தீங்கன்னா 8 7. அப்ப n ஈக்குவல் என்னது? 8 n1 n2 என்னது? 7. அப்ப ரெண்டுமே less than 30 தானே? அப்ப less than 30 னா ஸ்மால் டெஸ்ட். அப்ப எத்தனை சாம்பிள் கொடுத்தனா? ரெண்டு சாம்பிள் கொடுத்தனால இது என்ன டெஸ்ட்? ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்ல t ல என்ன டெஸ்ட்? டபுள் மீன் டெஸ்ட். சரியாமா? ஓகே சார். சரி, டபுள் மீன் டெஸ்ட்னா கட்ச் நாட் என்ன சொல்லுவீங்க? கட்ச் நாட் வந்து there is no significance between two population. ஓகேங்களா? அப்ப கட்ச் ஒன் என்ன சொல்லுவீங்க? there is significance between two population. சரியாமா? இத கட்ச் நாட் கட்ச் ஒன். சரி, இப்போ இதுக்கு டேபிள் வேல்யூ போடணும். எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் x பார் கண்டுபிடிக்கணும். x பார் வந்து summation x by n1. அடுத்தது y பார் கண்டுபிடிக்கணும். summation y by n. அடுத்து என்ன வேணும்? s1 ஸ்கொயர்ட் வேணும். s1 ஸ்கொயர்டோட ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்ததுதான். s1 ஸ்கொயரோட வேல்யூ ரூட் தேவையில்லை. அப்ப summation x minus x bar whole squared divided by n1 minus 1. அதே s2 squared வேல்யூ வேணும். s2 squared ஃபார்முலா summation x y minus y bar whole squared divided by n2 minus 1. இதுதான் ஃபார்முலா. இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இல்ல சார். சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் டேபிள் ஃபார்ம் பண்ணிடுங்க கண்ணு. இந்த வேலையில வச்சு டேபிள் ஃபார்ம் பண்ணிடுங்க. டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும் தெரியுமில்ல? டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும்? x
y. அடுத்து என்ன வேணும்? x minus x bar whole square, y minus y bar whole square. இவ்வளவுதான் டேபிள். x minus x bar whole square, y minus y bar whole square. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதா? புரியுது சார். அப்ப வேல்யூ என்ட்ரி பண்ணுங்க. என்னென்ன வேல்யூ இருக்குது? 9, 11, 13, again 11, 15, 9, 12, 14. அதே y வேல்யூ என்ன இருக்குதுன்னா 10, 12, 10, 14, 9, 8, 10. இதுதான் நம்மளுடைய வேல்யூ. சரியாடா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ஓகே சார். கண்டுபிடிக்க போறோம். டேபிள் வேல்யூ போட்டுட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? இதனோட ஓகே. சம்மேஷன் வேணும். அடுத்து இதனோட சம்மேஷன் வேணும். கடகடன் போடுறேன். இதனோட சம்மேஷன் என்ன? இதனோட சம்மேஷன் என்ன கொடுங்க. ஆட் பண்ணிட்டே இருங்க. 20, 33, 45, 56, 9, 11, 13, 11, 15, 9, 12, 14. 12, 14. சரி, ஃபர்ஸ்ட் இது போட்டுரு. இதனோட சம்மேஷன் என்ன? 12, 10, 12. அது ஒட்டுக்காக சார் போட முடியும். நீ அந்த இதுல போடுறியா? ரெக்ரெஷன் மோட்ல போடுறியா? 12, 10, 14, 9, 8, 10. 10 மட்டும் ஒரு வேல்யூ காணோம் சார். இல்ல அது கம்மி தான். இங்க பாருங்க, ஒன்னு வந்து 8 இன்னொன்னு வந்து 7. அது அப்படி தான் கொடுத்துக்கிறோம். கரெக்ட்டுங்களா? 9, 11. ஓகே சார். அப்ப நீ தனித்தனியா தான் போடணும். அதுல போட முடியாது. தனித்தனியா தான் போட முடியும். சரியா? ஓகே சார். நீ அந்த டேபிள் போட்டா வராது. நீ அந்த XY ல போய் என்ட்ரி பண்ண வராது. தனித்தனியா தான் போடணும். 94 சார். என்னமா? X value summation 94. Summation Y value 73. 14, 26, 35, 40, 50, 15 61, 74, 74, 20, 74, 20, 94 ஆகும். 94 சொன்னேன். ஆமா சார். மொத்தம் எத்தனை இருக்குது? 8 வேல்யூ இருக்குது. அப்ப x பார் என்ன? 94 divided by 8. எவ்வளவு வருது என்ன? 11.75. 11.75. அதே y பார் சொல்றாங்க. இதனோட சம்மேஷன் போட்டு சொல்லுங்க. சம்மேஷன் y by n. இது வந்து n2. இது வந்து எவ்வளவு? 7. இதனோட சம்மேஷன் சொல்லுங்க எவ்வளவு வருது? 73 divided by 7. 73 divided by 7. அப்ப நியர்பை என்ன வருது? 10.4. Yes. 73 divided by 7 is 10.42. 10.4. ஓகேங்களா? 10.42 வா? 10.4. சரி, ஃபர்ஸ்ட் வேல்யூ போடலாமா? x minus x bar whole square. அப்ப என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ 9 minus இங்க பாருங்க, 9 x வேல்யூ 9. 9 minus 11.75 whole square ஓட வேல்யூ. அப்படியே ஒவ்வொண்ணா போடுறாங்க. 11 minus 11.75 whole square. 13 minus 11.75 whole square. Again 11 minus 11.75 whole square. அடுத்து 15 minus 11.75 whole square. அடுத்தது 9 minus 11.75 whole square. அடுத்து 12 minus 11.75 whole square. அடுத்தது 14 minus 11.75 whole square. இதெல்லாம் போட்டுட்டு இதனுடைய சம்மேஷன் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? அதே மாதிரி y நீங்க கூட கால்குலேஷன் நான் என்ட்ரி பண்ணிடுறேன். கரெக்ட்டா போடுங்க கால்குலேஷன். 10 minus 10. Sir, 5.06 sir. ஃபுல்லாவே போட்டியா? 5 point? இல்ல சார். இதா? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் போட்டேன். ஓகே. நீ கரெக்ட்டா போட்டு பேப்பர்ல எழுதிக்கடா. பேப்பர்ல எழுதி சம்மேஷன் மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். ஓகே சார்.
35 சார். 35 வருதா? ஆமா. சரி ஓகே. 35ன்னு சொல்லிக்கிறேன். நான் 35 போட்டேன். இதே மாதிரி ஒய்க்கு போடுறேன் கண்ணு. $23.71 சார். 23.78 கரெக்டாமா? கரெக்ட் சார். ஓகே. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா தெரியும்? அப்ப S1 ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? இதனோட சம்மேஷன் டிவைட் பை n வேல்யூ 7 n-1 கரெக்ட்டுங்களா? அப்ப என்னது 35 டிவைட் பை 7 கரெக்ட்டுங்களா? அப்பனா இது 5 சரிங்களா? S2 ஸ்கொயர் எவ்வளவு? 23.78 டிவைட் பை n2 minus 1 7 minus 1 வந்து 6 அப்ப இதனோட வேல்யூ என்ன? அப்ராக்சிமேட் வேல்யூ 4 வரும். எவ்வளவு வரும் பாருங்க 3 பாயிண்ட் சம்திங் வரும். இதை டிவைட் பண்ணி சொல்றேன். டிவைட் பண்ணிட்டே எடுக்கணும். 3.96 3.96 அது அப்ராக்சிமேட்ல 4 சொன்னேன் அது வருது. சரி அப்ப என்ன ஃபார்முலா? இதான் ஃபார்முலா S2 ஸ்கொயர் டிவைட் பை n2. அப்ப என்னது x பார் 11.75 minus 10.42 divided by கரெக்டா பார்த்து போடு தப்பாக்கி இது போட்டுறாது. இன்னும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனி கால்குலேஷனை போட்டுக்கோ. S1 ஸ்கொயர் வந்து 5 டிவைட் பை n1 வந்து 8 பிளஸ் இது வந்து 3.96 டிவைட் பை இதனோட n1 n2 ஓட வேல்யூ 7 இதனோட கால்குலேஷன் போட்டு சொல்றேன். 1.21 சார். 1.21 சரியாமா? ஓகே சார். ஃபுல்லாவே போட்டியா? ஃபுல்லாவே போட்டேன் சார். கரெக்ட் தானே? எதுவும் மிஸ்டேக் பண்ணல? கரெக்டா பிராக்கெட் போட்டு போட்டீங்களா? கரெக்டா தான் சார். 1.21 சரிங்களா? அப்ப டேபிள் வேல்யூ என்ன பாப்பீங்க? ஃபர்ஸ்ட் டேபிள் வேல்யூக்கு ஆல்பா வேல்யூ வேணும். ஆல்பா கொடுக்கல அதனால 5% அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பாத்தீங்கன்னா n1 plus n2 minus 2 அப்ப 8 plus 7 minus 2 15 அப்ப 13 ஆயிரும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 13 சரியாமா? அண்ட் ஆல்பா வேல்யூ அப்ப டேபிள் வேல்யூ என்ன? t ல 0.05ல 2 டெய்ல்ல நல்லா பார்த்துட்டு 2 டெய்ல்ல போய் பார்க்கணும். 2 டெய்ல்ல 13க்கு நேரா டேபிள் வேல்யூ என்னன்னு பாரு. பார்க்க முடியுமா? ஓகே சார். 13க்கும் 0.5%. ஆமா 5%. $2.160. 2.160வா? 2.160. அப்ப நம்ம டேபிள் வேல்யூனா இது கால்குலேட்டர் வேல்யூ. இது கால்குலேட்டர் வேல்யூ. அப்ப கால்குலேட்டர் வேல்யூ equal to 1.21 is less than or equal to டேபிள் வேல்யூ 2.16. இது வந்து டேபிள் வேல்யூ. அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு கேட்டா ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகுது.
அப்ப H நாட் வந்து என்னது mu1 equal to mu2 அசெப்டிவ். H1 வந்து ரிசெப்டிவ். ஓகே ஓகேங்களா? சார். சோ அவ்வளவுதான். ஓகே சார். இது என்னது? இது டேட்டா வேல்யூ குடுத்தனால இந்த மாதிரி போடுவேன். சரிங்களா? டேட்டா வேல்யூ குடுத்துக்கிறேன். அதனால இந்த மாதிரி போடுறேன். டேட்டா வேல்யூ குடுக்காம குடுத்தனா ஓகே எப்படி சார். குடுப்பான்? டேட்டா வேல்யூ குடுக்கலைன்னா டைரக்ட்டா 2 சாம்பிள் மீன் குடுத்திருப்பான். டேட்டா வேல்யூ குடுக்கணும் என்ன குடுத்திருப்பான்? 2 சாம்பிள் மீன் குடுத்திருப்பான். அந்த ஆல்சோ என்ன குடுத்திருப்பான்? 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்திருப்பான். 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்திருப்பான். 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்திருப்பான். அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன கண்டுபிடிக்கணும்? S1 ஸ்கொயர்ட் அண்ட் S2 ஸ்கொயர்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? S1 S2 குடுத்திருப்பான். S2 ஓகே சார். ஸ்கொயர்ட். ஓகேங்களா? அத கண்டுபிடிச்சிட்டு டைரக்ட்டா எல்லா வேல்யூ கிவன் குடுத்திருப்பான். கிவன் குடுத்தனா நீ ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா போதும். சரிங்களா? எந்த ஃபார்முலா சார்? அதே ஃபார்முலா. சேம் ஃபார்முலா இப்ப போட்டோம் அதே சேம் ஃபார்முலா தான். வேற எதுவும் டிஃபரண்ட் ஃபார்முலா கிடையாது. ஓகே. நான் அதுக்கு ஒரு क्वेश्चन குடுக்குறேன். அத வேணா ட்ரை பண்ணு. சரிங்களா? ஜஸ்ட் ஓகே சார். ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டீங்கனாவே உனக்கு வந்துரும். பெருசா இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் புக்ல இருந்து எடுத்துக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது நார்மல் क्वेश्चन தான் இருந்தது. டி டெஸ்ட்ல டபுள் மீன் டெஸ்ட். ஓகே. நிறைய டேட்டா வேல்யூ தான் கொடுத்துருவாங்க. மேபி டேட்டா வேல்யூ கொடுக்கறது கூட கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணி கால்குலேஷன் நிறைய ஒரு 10 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 4-5 கொஸ்டினுமே டேட்டா வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டேட்டா வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. 2 சாம்பிள் டெஸ்ட் 2 சாம்பிள் செட். எல்லாமே டேட்டா வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. மேபி உங்களோட புக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேபி உங்களோட ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி இந்த கொஸ்டின் எப்படி போடுவீங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கொஸ்டின் நான் கொடுக்குறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துட்டான். சாம்பிள் நம்பர்னு ஒன்று கொடுத்துட்டான். இது எஸ்னா சாம்பிள் நம்பர். அடுத்து சாம்பிள் மீன் கொடுத்துட்டான். அடுத்தது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்னா டைப் 1 டைப் 2 ரெண்டு வேல்யூ கொடுத்துக்கிறான். சாம்பிள் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 7. இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1324. இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1036. இதனோட சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 36. இது பார்த்தா 40. இந்த மாதிரி கொடுத்துட்டான். டெஸ்ட் வந்து கான்செப்ட் சொல்லிட்டான். அப்ப இது பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் கொடுத்துட்டா எல்லா வேல்யூமே கையில இருக்குது. கரெக்டாமா? நீ எந்த கால்குலேஷனும் போடணும் அவசியம் கிடையாது. எல்லாமே கையில் இருக்குது. இது வந்து N1 எடுத்துக்குவேன். இது வந்து N2 எடுத்துக்குவேன். இது X பார் எடுத்துக்குவேன். இது வந்து Y பார் எடுத்துக்குவேன். இது வந்து S1 எடுத்துக்குவேன். இது வந்து S2 எடுத்துக்குவேன். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துக்கிறான். ஏன்னா ஃபார்முலா என்னது? நல்லா பாத்துங்க. ஃபார்முலா என்னது? மாடுலஸ் ஆஃப் X பார் மைனஸ் mu பார் Y பார் டிவைடட் பை என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் என்ன வரும் இங்க? S1 ஸ்கொயர்ட் வரும். அப்ப இது வந்து ஸ்கொயர் பண்ணனும். இதையும் ஸ்கொயர் பண்ணனும். நல்லா நான் வச்சுக்கோங்க. டிவைடட் பை N1 ஆனா ஒரு வேல்யூ தானே சார் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு ஒரு வேல்யூ யூஸ் பண்ற? இது டபுள் மீன் கன்ஸ் இல்ல. டபுள் மீன் கன்ஸ்னா ரெண்டு வேல்யூ தான் யூஸ் பண்ணுவ. ஓகே சார். அப்ப இத வந்து 36 ஸ்கொயர் போட்டு இங்க அப்ளை பண்ணனும். அண்ட் இது வந்து 40 ஸ்கொயர் போட்டு இங்க அப்ளை பண்ணனும். அப்படியே இது அப்ளை பண்ணற. நிறைய பேர் என்ன பண்ணுவோம் மறந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிடுவோம். அப்ப அந்த மாதிரி அப்ளை பண்ணாம நம்ம இந்த மாதிரி கேஸ் அப்ப எடுத்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரியாமா? ஓகே சார். ஓகே. இதோட முடிஞ்சது. இதுல எனர்ஜி